வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை புதுப்பிக்க அக்கட்சி முடிவு செய்ததைத் தொடர்ந்து மே 2ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி செயற்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது அதிமுகவின் அரசியல் மூலோபாயத்தில் ஒரு முக்கியமான வளர்ச்சியாக கருதப்படுகிறது. பாஜக கூட்டணி புதுப்பிக்கப்பட்டதிலிருந்து நடைபெறும் முதல் உயர்மட்ட கூட்டம் இதுவாகும். இது கட்சியின் தலைமைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏப்ரல் 11ஆம் தேதி கூட்டணியை அறிவித்ததிலிருந்து பழனிசாமி இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்து வருகிறார். இது கட்சிக்குள் பலரையும் தலைமையின் நிலைப்பாடு குறித்து பொதுமக்களையும் ஆர்வமாக வைத்திருக்கிறது. இதற்கிடையில் பாஜகவுடன் மீண்டும் உறவுகளை ஏற்படுத்துவதற்கான முடிவு பல மூத்த அதிமுக தலைவர்களிடையே அதிருப்தியை தூண்டியுள்ளது. அவர்களில் பலர் வெளிப்படையாக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகியுள்ளனர். கட்சிக்குள் வளர்ந்து வரும் இந்த கருத்து வேறுபாடு தலைமை அதன் அணிகளை ஒன்றிணைப்பதில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே. ராஜு இந்த பிரச்சினை குறித்து பேச இருப்பதாகவும் கூட்டணி முடிவு குறித்து 15 நாட்களுக்கு பிறகு பதிலளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி அறிவிப்பு வெளியான 2 வாரங்களுக்கு பிறகு வரவிருக்கும் கூட்டத்தை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பை அவரது கருத்து மேலும் அதிகரித்துள்ளது. மே 2ஆம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் அனைத்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள், கட்சி இருக்கும் பிற மாநிலங்களின் செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமையக செயலாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சர்ச்சை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் கூட்டாண்மைக்கு மத்தியில் அவர்களின் கருத்துகள் கட்சியின் திசையை வடிவமைக்கும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.